கன்னியாகுமரி மாவட்டத்தில் இறைச்சக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் உள்ள ஒரு அரசு பள்ளியுடைய சுற்றுச்சுவரில் ஒரு அழகழகான நிறைய வரிகள் எழுதி போடுறாங்க. அதில் ஒரு வரிகள் என்னை கவர்ந்துச்சு. என்னது அப்படின்னா, இந்த உலகம் உன்னை அறிவதை விட இந்த உலகிற்கு உன்னை நீ அறிமுகம் செய்து கொள் அப்படிங்கிற ஒரு வரிகள். நம்மளில் நிறைய பேர் இந்த உலகத்தை பார்த்து பயப்படுறோம். நம்ம இந்த வாழ்க்கையை எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணாலும் இந்த உலகம் ஏதாவது ஒன்று சொல்லுமோ, நம்ம பக்கத்தில் உள்ளவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஒருபடி மேலே போய் இந்த உலகத்தில் நம்ம எல்லாரையுமே பாராட்டுவோம். நம்மளை விடைக்கும் சிறப்பாக செயல்படுற எல்லாத்தையுமே நம்ம மனமும் பாராட்டுவோம். ஒரு கிரிக்கெட் வீரராக இருக்கலாம், ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், ஒரு நடிகராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பாடகராக இருக்கலாம். நமக்கு பிடிச்ச ஒருத்தரை நம்ம பாராட்டிக்கிட்டே இருக்கிறதுலையே நம்ம அதிகப்படியான நேரத்தை செலவு பண்ணுவோம். ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நாம் நம்மளை என்றைக்காவது நம்ம பாராட்டியிருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சாச்சு அப்படின்னா இல்லை. நம்மளை பற்றின ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஒரு குற்ற உணர்வும் தான் நமக்கு மேலே வச்சுருக்கோம். ஆனால் அப்படி இல்லாமல் நம்மளுக்கும் ஒரு திறமை இருக்குது, நமக்கு எது பிடிச்சிருக்கு, நமக்கு எது வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதில் நம்ம எஃபோர்ட் போட்டு நம்ம முயற்சி பண்ணி நம்ம திறமையை வளர்த்துக்கணும். ஒரு விதை கூட மண்ணோடு போராடி தான் ஒரு மரமாக வளருது. நம்ம அடுத்தவங்களை பாராட்டுறதுலேயே அதிகப்படியாக நேரத்தை செலவழிக்காமல் அந்த பொன்னான நேரத்தை நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வடிவமைக்கிறதுக்கு நம்ம செலவழிக்கணும். நம்ம யாருக்கும் சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும். நமக்கு எது வரும், எது பிடிச்சிருக்குது, எது செஞ்சால் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து நாம் நம்மளையே செதுக்கணும். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வரம், அதை கொண்டாடணும்.